வணக்கம். சுகமே சொல்க. இன்னைக்கு நம்ம முருகன் சுவாமியுடைய திருவிளையாடல் அதை பற்றி பார்ப்போம். இப்போ ஹிந்துசத்தில் உயிர்களை படைப்பது யார் அப்படின்னா பிரம்மா. இப்போ பல பேருக்கு தெரியாது சீனர்களை படைத்தவர் முருகன். இது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் உண்மை. இது நம்முடைய புராண இதிகாசங்கள் அதை வலியுறுத்துது. எப்படின்னா முருகன் வந்துட்டு கைலாயத்தில் இருக்காரு. பிரம்மா வந்துட்டு ஏதோ ஒரு ஞாபகமாக வேற்று சிந்தனையில் முருகனை கவனிக்காம சிவனை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இப்போ முருகன் வந்துட்டு பிரம்மாவை பார்த்து விஷ் பண்றாரு, வணக்கம் சொல்றாரு. அதை கவனிக்காம போயிட்டார் அது பிரம்மா. இது முருகனுக்கு கோபம் வந்துருச்சு. சரி ரைட் போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு இப்போ பிரம்மா போய் சிவனை இதை சந்திச்சுட்டு திரும்பி வரும்பொழுது முருகன் கூப்பிட்றார், பிரம்மா இங்கே வாங்க. சரி உங்களுக்கு என்ன வேலை? எமக்கு உயிர்களை படைக்கிற வேலை. எப்படி உயிர்களை படைக்கிறீங்க? பிரணவம் ஓதி உயிர்களை படைக்கிறேன். ரைட்டு. அந்த பிரணவத்துக்கு பொருள் என்ன சொல்லுங்க. இல்லை எனக்கு ஈசனார் சொல்லி கொடுத்த வகையில் நான் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கேனே தவிர மற்றபடி எனக்கு அதற்கான உட்பொருள்கள் எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு பிரம்மா சொல்கிறாரு. பொருள் தெரியாமல் ரொபாட்டிக்காக நீங்கள் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி தானே? சரி நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி அவரை தன்னுடைய வேலை தூக்கி வீசி வேலையே சுற்றி ஒரு சிறையாக செய்து அந்த சிறைச்சாலைக்குள்ளே முருகன் சிறைப்பிடிச்சிடறாரு பிரம்மாவை. படைப்பு தொழில் பூலோகத்தில் படைப்பு தொழில் பாதிக்கப்படுது. இப்போது தேவர்கள்லாம் வந்து ஈசன்கிட்ட முறையிடுறாங்க, இது போல் பூலோகத்தில் படைப்பு தொழில் பாதிக்கப்படுது, இப்போ என்ன செய்யலாம்? நீங்கள் வந்துட்டு இவர்கிட்ட யார்கிட்ட முருகன்கிட்ட கொஞ்சம் சமாதானம் பேசி அவரை வந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க பிரம்மாவை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஈசனார் வர்றார். முருகன் கடும் கோபத்தில் இருக்கார். இப்போ கொஞ்சம் பவ்யமாக ஈசன் வந்துட்டு எப்பா திறந்து விட்டுரு, படைப்பு தொழில் பாதிக்குது. படைப்பு தொழில் தானே பாதிக்குது, இனிமேல் யாமே அந்த தொழிலை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் பூலோகத்தில் மனிதர்களை படைத்தார் முருகன். அவர்கள்தான் சீனர்கள். இப்போ சீனாவுக்கும் தமிழுக்கும் ஒரு இனம் புரியாத ஆன்மீக தொடர்பு தூக்கி நிற்குது இருக்கு. நான் சொல்லிட்டு வரேன், கவனிங்களேன். இப்போ தமிழ் கடவுள் முருகன். வடக்க போயிட்டாக்க தெரியாது முருகனை. மேக்சிமம் கார்த்திகைன்னு சில பேர் புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆமாம், தமிழர்களால் கொண்டாடக்கூடிய தெய்வம் முருகன். இந்த தமிழ் கடவுள் முருகன் சீனர்களை போய் படைக்கிறார். அதில் இன்னொரு நுட்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, படைப்பு தொழிலில் பிரம்மாவை போன்ற அனுபவமின்மையின் காரணமாக, முருகனுக்கு போதிய அனுபவமின்மையின் காரணமாக சீனர்களை ஒரே சாயலில் படைச்சிடுறாரு. நீங்கள் எந்த இனத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருக்கும். ஆனால் சீனர்களை மட்டும் ஏதோ அங்காளி பங்காளி மாமன் மச்சான் அண்ணன் தம்பி அப்படி ஒரு உறவு சார்ந்த விஷயமாக ஒரே சாயலில் இருக்கிறது போலவே தோற்றமளிக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். அது அனுபவமின்மையின் காரணமாக முருகனால் படைக்கப்பட்டதுனால அப்படி அமைஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.